2020 உலக கிண்ணத்தினுடைய முதலாவது அரையிறுதி போட்டியானது இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்துச்சு. நியூசிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டியில நியூசிலாந்து அணியானது ஒரு அபாரமான வெற்றியினை பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நியூசிலாந்து அணியானது வெறுமனே 12.5 ஓவர்களில் இந்த வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதுவும் 170 அப்படின்ற அந்த டாக்கட்ட விரசி அப்படின்னு சொல்லலாம். நியூசிலாந்து அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களே கிட்டத்தட்ட 6 ஓவர் பவர் பிளேக்குள்ளேயே கிட்டத்தட்ட 84 ரன்களை பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தார் நியூசிலாந்து அணியினுடைய அணித்தலைவர் மிச்சல் சாட்னர். இதன் அடிப்படையில் களத்தடுப்பை அவர் தெரிவு செய்திருந்தார். தென்னாப்பிரிக்காவினுடைய வீரர்கள் துடுப்படுத்துவதற்காக வந்திருந்தாங்க. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்த ஐடன் மார்க்ரம் மற்றும் குயின்டன் டி கோக் இவங்க 2 பேரும் இன்றைய நாளில் எதிர்பார்த்த அளவுக்கு சோபிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஐடன் மார்க்ரம் 18 ரன்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார். குயின்டன் டி கோக் 10 ரன்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார். ரியான் ரிக்கால்டன் 0 ஆட்டம் இழந்திருந்தார். எதிர்கொண்ட முதலாவது பந்திலேயே ஆட்டம் இழந்து சென்றிருந்தார். டிவால்ட் பிரீவிஸும் வழக்கம் போல ஒரு அதிரடி என்று காட்டியிருந்தார். 34 ரன்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். டேவிட் மில்லர் 6 ரன்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார். அதுக்கு பிறகு சேர்ந்தவங்க தான் ஸ்டப்ஸ் மற்றும் ஜான்சன். இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னு சொன்னா தென்னாப்பிரிக்காவினுடைய ஸ்கோர் ஆனது கிட்டத்தட்ட 150க்குள்ள மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்றதான் உண்மை. இவங்க 2 பேரும் சேர்ந்து இறுதியாக பெற்றுக் கொடுத்த அந்த ஓட்ட எண்ணிக்கையானதான் கிட்டத்தட்ட தென்னாப்பிரிக்கா அணியானது 169 அப்படின்ற அந்த ஸ்கோரை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜான்சன் இன்றைய நாளில் 51 போட்டிருந்தாரு. ஆட்டம் இழக்காம 55 ரன்களையும் ஸ்டப்ஸ் 29 ரன்களையும் பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார். இதன் அடிப்படையில் 20 ஓவர்கள் நிறைவில் தென்னாப்பிரிக்கா அணியானது 169 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகள் இழந்திருந்தாங்க. அதே போல நியூசிலாந்து அணியினுடைய பந்து வீச்சாளர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மேட் ஹென்ரி 4 ஓவர்கள் பந்து வீசி 34 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும், வங்கி 1 ஓவர்கள் பந்து வீசி இருந்தார். 9 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட் கைப்பற்றி இருந்தார். லோக்கி பெர்குசன் 4 ஓவர்கள் பந்து வீசி 29 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். ஜேம்ஸ் நீசம் 3 ஓவர்கள் பந்து வீசி 42 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டினையும், மிச்சல் சாட்னர் 4 ஓவர்கள் பந்து வீசி 25 ரன்களை விட்டு கொடுத்திருந்தார். அதே போல ரச்சன் ரவீந்திராவும் 4 ஓவர்கள் பந்து வீசி 29 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இதனைத் தொடர்ந்து 170 அப்படின்ற வெற்றியில கூட களத்துக்கு வந்தவங்க தான் நியூசிலாந்து அணியினுடைய வீரர்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்தாங்க டிம் ஷெஃபர்ட் மற்றும் ஃபின் ஆலன். இவங்க 2 பேரும் இந்த நியூசிலாந்து அணியானது வெற்றியினை பெறுவதற்கு மிக மிக முக்கியமான வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம். டிம் ஷெஃபர்ட் 58 ஓட்டங்களையும், ஃபின் ஆலன் 33 பந்துகளுக்கு 100 ரன்களை அடிச்சிருந்தார். இது T20 போட்டிகளில் அடிக்கப்பட்ட மிக வேகமான ஒரு சதம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. வெறுமனே 33 பந்துகளில் இந்த சதத்தினை பூர்த்தி செய்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இதில் 8-6 ஓட்டங்கள் 10-4 ஓட்டங்கள் உள்ளடங்கும். அதே போல இறுதியாக ரச்சின் ரவீந்திரா 13 ஓட்டங்களை வெற்றிக் கொடுக்க நியூசிலாந்து அணியானது இந்த போட்டியில் வெற்றியினை பெற்றுக்கொண்டாங்க. தென்னாப்பிரிக்கா அணியினுடைய பந்து வீச்சாளர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜான்சன் 3 ஓவர்கள் பந்து வீசி 53 ஓட்டங்களை வெற்றி கொடுத்திருந்தார். ரபாடா 3 ஓவர்கள் பந்து வீசி 28 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட் நீக்கப்பட்டிருந்தார். லுங்கி எங்கிடியும் 2 ஓவர்கள் பந்து வீசி 22 ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார். மகாராஜ் 3 ஓவர்கள் பந்து வீசி 33 ஓட்டங்களை விட்டு கொடுத்து விக்கெட்டுகள் இல்லை. இதன் அடிப்படையில் நியூசிலாந்து அணியானது மிக மிக ஒரு அபாரமான வெற்றியை 12.5 ஓவர்கள் நிறைவிலே இந்த வெற்றியை பெற்றுக்கொண்டு இறுதிப் போட்டிக்கு உள்ள போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு இடம்பெற போகிற இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியிலிருந்து இறுதிப் போட்டிக்கு நியூசிலாந்து அணியோட எந்த அணி மோதுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.